பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்கிறார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு சொன்ன பிறகு சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது. அதோடு மட்டும் இல்லை, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. நான் எதை பற்றி சொல்கிறேன்? திருமண வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தார் யோசனை. திடீர்னு சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது. கவனிங்க, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்றாரு. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? கிறிஸ்து சபையை மாற்றி அமைக்கும்படியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை கொண்டு சுவிசேஷத்தை கேட்க வச்சு அதன் மூலமாக உங்களை மாற்றி அமைக்கிற வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. சபையை கிறிஸ்து மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பாரு, நான் உனக்காக மரித்தேன் அப்படின்றாரு. இந்த உலகத்தில் வேற எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அண்ட சராசரங்களை படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறவர் எனக்காக இந்த பாவிக்காக சிலுவையில் மரித்தார் அப்படின்னும் போது அதை காட்டிலும் பெரிதான காரியம் எனக்கு ஒன்றும் இருக்கவே முடியாது. அவருக்கு நான் முக்கியமாக தோன்றுகிறேன். அதனால தான் எனக்காக அவர் மரித்தார், என்னை ரட்சித்திருக்கிறார், இந்நாள் வரைக்கும் என்னை கூட இருந்து என்னை மாற்றி கொண்டிருக்கிறார். அப்போ என் மைண்டே ரீப்ரோக்ராம் பண்ணிட்டார். எப்படி இருந்தனோ அப்படி இல்லை, இப்போ வேறு விதமாக இருக்கிறேன். அப்போ திருமணம் அதே பேட்டர்னில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன நடக்குதோ அதுதான் திருமணத்தில் நடக்குது. அதெல்லாம் சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது, ஒரே மாம்சமாக இருப்பார்கள், இந்த ரகசியம் பெரியது. இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா கிறிஸ்துவ சபையும் பாருங்கள், எப்படி அவருக்காக மரித்தார், அவர் எப்படி அவர்களோட சுத்திகரித்து கழுவுகிறாரு, பரிசுத்தமாக்குகிறாரு, மைண்டையே மாற்றுறாரு, வேறு விதமான ஆட்களாக அவர்கள் உருவாகிறார்கள். இதெல்லாம் பாரு, கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றி நான் பேசுகிறேன். இதை புரிந்து கொண்டால் நீ திருமண வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுன்றதை புரிந்து கொள்வாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். 31, 32 வசனங்களுடைய அர்த்தம் அதுதான். கிறிஸ்துவை சபையும் பாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. சபைக்கு போனதுனால என்ன நடந்தது உனக்கு, அது வீட்டில் நடக்கும். ஏன்னா திருமண வாழ்க்கையை சுவிசேஷத்தை மாதிரியே வடிவமைத்திருக்கிறார். அதனால தான் முதல்ல எப்படி ஆரம்பித்தோம்? கிறிஸ்தவ திருமணம் என்கிறது சுவிசேஷத்தை மறுபடியும் இந்த பூமியில் நடத்தி காட்டுகிற ஒன்று. இட்ஸ் எ ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்பல். அதான் திருமணம். திருமணம்னா என்ன? சுவிசேஷத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே திருமண வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதுக்கு தான்